குறும்பட இயக்குநரை சினிமா பாணியில் காரில் கடத்திச் சென்றவர்களை போலீசார் விரட்டிச் சென்று மடக்கி பிடித்து கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் உள்ள பேரரசி தெருவில் வசித்து வருபவர் 44 வயது கார்த்திகேயன். இவர் அதே பகுதியில் வாடகை பாத்திர கடை நடத்தி வருகிறார். சினிமாவில் நாட்டமுள்ள இவர் சில மாதங்களுக்கு முன் ஓவியம் என்ற குறும்படம் ஒன்றை இயக்கப் போவதாக கூறினார். அதற்காக சிதம்பரம் பகுதியில் வசித்து வரும் 50 வயது என்ஜினியர் பிரசாத் பட்டேல் உதவியை நாடினார். அவர் தற்போது தென்னாப்பிரிக்கா நாட்டில் கார்கோ என்ற பகுதியில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வேலை செய்து வருகிறார். அவரிடம் கார்த்திகேயன் குறும்படம் தயாரிக்க ரூபாய் 2,80,000 கடனாக பெற்றதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து சில மாதங்களுக்கு முன் அந்த படம் எடுத்து முடித்து யூடியூபில் வெளியிடப்பட்டது. ஆனால் அதற்காக வாங்கிய பணத்தை திருப்பி தரவில்லை என்பது புகார். அது தொடர்பாக கார்த்திகேயன் மற்றும் பிரசாத் இடையே தொலைபேசியில் வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பிரசாத் பட்டேல் அது குறித்து தமது நண்பர்களான சிதம்பரம் பகுதியைச் சேர்ந்த ஆரணியம்மன் கோவில் தெருவில் வசித்து வரும் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாவட்ட செயலாளர் சந்திரபிரபு, MK தோட்டப் பகுதியில் வசித்து வரும் ஜெகதீசன் ஆகியோரிடம் கூறியுள்ளார். இதையடுத்து பாத்திரக்கடையில் இருந்த கார்த்திகேயனை காரில் வந்த மர்மநபர்கள் 4 பேர் கடத்திச் சென்றனர். காரில் வைத்து அடித்து உதைத்த பின்பு நடுவழியில் இறக்கிவிட்டனர். உடலில் காயத்துடன் கார்த்திகேயனை பார்த்தவர்கள் அது குறித்து காட்டுமன்னார் கோவில் காவல் நிலையத்தில் தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் சேத்தியாத்தோப்பு துணை காவல் கண்காணிப்பாளர் விஜயகுமார் தலைமையில் காட்டுமன்னார் கோவில் பொறுப்பு காவல் ஆய்வாளர் தேவேந்திரன், உதவி ஆய்வாளர் மணிகண்டன் மற்றும் போலீசார் கடத்தல் வாகனத்தை சினிமா பாணியில் துரத்திச் சென்றனர். போலீஸ் வாகனம் பின்தொடர்ந்து வருவதை பார்த்த கடத்தல் வாகன ஓட்டுநர் காரை வேகமாக ஓட்டினார். உஷாரான போலீசார் காட்டுமன்னார் கோவில் அருகே எள்ளேரி பேருந்து நிறுத்தம் அருகில் காரை மடக்கி பிடித்தனர். அதற்குள் காரில் வந்த 2 பேர் தப்பி ஓடிவிட்டனர். கடத்தப்பட்ட கார்த்திகேயனின் மனைவி விமலாதேவி அரசு மேல்நிலைப் பள்ளியில் கம்ப்யூட்டர் ஆசிரியையாக உள்ளார். அவர் தனது கணவர் கடத்தப்பட்டது குறித்து காவல் நிலையத்தில் புகார் செய்தார். அதன் பேரில் சிதம்பரம் பொறியாளர் பிரசாத் பட்டேல் மற்றும் 5 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். சந்திரபிரபு மற்றும் ஜெகதீசன் ஆகியோரை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து கடத்தலுக்கு பயன்படுத்திய காரை பறிமுதல் செய்தனர். தப்பிய மேலும் 2 தேடி வருகின்றனர். காயமடைந்த கார்த்திகேயன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். கடலூர் அருகே குறும்பட இயக்குநரை கடத்தியவர்களை சினிமா பாணியில் போலீசார் துரத்திச் சென்று கைது செய்த சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.